அதை விட பல குடும்பங்கள் அன்னை தந்தைகளை பார்க்கறது இல்லையா? பல குழந்தைகள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, தாய் தந்தைகளே தெரியாம ரோட்ல பிச்சை எடுக்குதுங்க. ஆனா ஒரு சில பேர் பதவி வந்ததற்கு பிறகு பெற்றவங்க தன் சொல் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு எத்தனையோ தாய் தந்தைகளை நடு ரோட்ல விட்டுறாங்க. எத்தனையோ தாய் தந்தைகளை முதியோர் இல்லத்துல விட்டுறாங்க. எவ்வளவு வேதனை பார்த்தீங்களா? எங்க அம்மா என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க. பச்சை குழந்தையில நீ கூட தாண்டா அவங்க பேச்சை கேட்காம அலைஞ்ச. என்னென்னலாம் அட்டூழியம் பண்ணியிருப்ப. அத்தனையும் சகிச்சுக்கிட்டு ஒண்ணு அவங்க வளர்க்கல, ஒண்ணு அவங்க வளர்க்கல. அந்த மாதிரி தான் நீயும் அவங்கள பாதுகாத்திருக்கணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கிறது இல்லை. பெற்ற அன்னை தந்தையை கடைசி காலகட்டம் வரைக்கும் நல்லா பாதுகாத்து அந்த தாய் தந்தையை இறைவன் இடத்துல அனுப்பிவிடக்கூடிய பாக்கியம் பலருக்கு கிடைக்கல. அந்த பாக்கியம் கிடைக்காத பலர் ஏழைகள் தான். எவ்வளவு வசதி இருந்தாலும் ஏழைகள் தான். செத்ததற்கு பின்னாடி நீ சமாதியில போய் நின்னுகிட்டு பூ போடுறது, பால் ஊத்துறது, என்ன ஒரு ஈமச்சடங்கு நீ செஞ்சாலும் சரி, எத்தனை கோடியில செஞ்சாலும் சரி, ஆனா சத்தியமா சொல்றேன், இருக்கும் பொழுது ஒரு வாய் சோறு போட வக்கு இல்லாத குழந்தைகள் செத்த பிறகு நீங்க செய்கின்ற எந்த ஒரு சடங்கையும் அவங்க ஏத்துப்பாங்கன்னு நினைக்காதீங்க. சத்தியமே ஏத்துக்க மாட்டாங்க. 100% ஏத்துக்க மாட்டாங்க. என்னடா இன்னைக்கு நல்ல நாள் பொழுது நான் திட்டுறேனே, நீங்க இன்னைக்கு அரசியலை பத்தி பேச போறீங்க. அரசியல் கிடக்குது. அங்க பல விஷயங்கள் எல்லாம் தவறாதான் நடக்குது. நம்ம என்னத்த சொன்னாலும் மதம், ஜாதி அதனுடைய விஷயத்துல நம்மளை கொண்டுட்டு போய் அடக்குறாங்க. நீங்க அந்த மதம் அதனால அதை பேசுங்க. நீங்க இந்த